அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் ஒரு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணையையும் பிரியாவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் வழங்கினார். மேலும் பிரியாவின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலைக்கான ஆணையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். வீடு வந்து பார்த்தாங்க, சுப்பிரமணிய சார், சேகர் பாபு சார் வந்து பார்த்தாங்க. வீடு ஒழுகுது, அவங்களுக்கு வீடு கொடுத்துடணும், அவங்க ரொம்ப இதில் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்வருக்கு அதில் போட்டு எங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க சார். அதனால் ரொம்ப நன்றி சார். என் குழந்தை இறந்து எல்லாத்தையும் நல்லது பண்ணி இருக்கிறாங்க சார். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒன்றும் குறை வைக்கல சார். இன்னும் ஒன்று என் குழந்தை தான் சார் போயிடுச்சு. அந்த தான் சார் வருத்தம் எங்களுக்கு. தவறான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் வீட்டிற்கு சென்று மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மத்திய இணையமைச்சர் முருகன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வியாசர்பாடியில் உள்ள பிரியாவின் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அரசு மருத்துவமனைகளில் உள்ள நிர்வாக கோளாறுகளை சரி செய்ய வேண்டும் என கூறினார். இந்த கால்பந்தாட்ட டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். தந்தை தாயிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் பேசுகிறேன். 10 பெண் வீராங்கனைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஷூஸு, கிட்டு, அவங்க போகிற இடம், என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு பிறகும் தணிக்கை செய்யும் நடைமுறை கொண்டு வருவதற்கு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி பட்டப்படிப்பு கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வெளியிட்டார். மேலும் பட்ட மேற்படிப்பு இடஒதுக்கீட்டுக்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், தவறுகளை தடுக்க மகப்பேறு சிகிச்சைக்கு பிறகு தணிக்கை நடத்தப்படுவது போல் அனைத்து அறுவை சிகிச்சைக்கு பிறகும் தணிக்கை நடத்தும் முறை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். மீட்டிங் நடத்தி இது மாதிரி பின்னாடி அவங்களுக்கு ஆடிட் பண்ணுற, அவர்களை தணிக்கை செய்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது சம்பந்தமான கலந்தாலோசனைகள் செய்து, இந்த அறுவை சிகிச்சைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது, எந்த அளவுக்கு அதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் நிகழ்ச்சி ஒன்று இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே நடத்தவிருக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டி உள்ள அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 19ஆம் தேதி வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அதற்கடுத்த 3 நாட்களில் தமிழக புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 20ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 4 நாட்களுக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடற்பகுதியில் காற்றின் வேகம் 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் நாளை முதல் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடல் மீன்பிடி பகுதிகளில் உள்ள படகுகளை தொடர்பு கொண்டு அருகில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் படகுகளை நிறுத்தி வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன் பொருளாதாரத்தில் முதல் இடத்திலிருந்த இந்தியா பிரிவினைவாதத்தால் கீழே இறங்கியதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயில் அருகே வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரவி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் இருப்பதால் தோல்விகளை கண்டு மனம் தளரக்கூடாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சரியான திட்டமிடலால் நாடு முன்னேற்றமடைவதாகவும் 2025ஆம் ஆண்டில் 100 ஜிகாவாட்ஸ் மின் உற்பத்தி என்ற இலக்கை அடைவோம் என திட்டமிட்டாலும் அதனை 2021ஆம் ஆண்டிலேயே எட்டியதாகவும் கூறினார். That committee, constituted by OECD, they published their report in 1982. A report is available on the internet. The world economy, millennial perspective.
And it tells you how from the 1st century till 18th century, India was the economic powerhouse of the world. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் விளக்கம் தர வேண்டும் என அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். நவம்பர் 15ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்ற போது காங்கிரஸ் மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரன் ஆதரவாளர்களுக்கும் சென்னை மாவட்ட தலைவர் ரஞ்சன்குமார் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக ரூபி மனோகரனும் ரஞ்சன்குமாரும் நவம்பர் 24ஆம் தேதி நேரில் விளக்கம் தர வேண்டும் என காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் ராமசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் வேலை நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் அதற்கு தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கு இயக்கம் நடத்தும் இந்த போட்டியை ஆட்சியர் விஷ்ணு தொடக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், மழை பெய்யும் நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது குறித்து சுட்டிக்காட்டி கலகலப்பாக பேசினார். ஹெவி ரெயின் போல இல்லை மீடியம் ரெயின் போல அதில் பார்த்தீங்கன்னா லைட் மாடரேட் இருக்கும். கஷ்டமாக இருக்கும் எடுக்கணும். இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனால் மீனவர்களின் குடும்பத்தினர் வேதனை அடைந்துள்ளனர். கைதான மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் படகை மீட்டுத் தர கோரியும் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். நாம உதவி செய்யறோம் இலங்கைக்கு. இலங்கை நம்மளையா கெடுக்குது, நம்ம மக்களையா தெருவில் விடுது, எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியுடன் கூட்டணி சேர 1/4% கூட வாய்ப்பில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்த ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் கூறினார். பழனிசாமி உங்க தொலைக்காட்சிக்கு சொன்னதுல என்ன தெரியுது, அவர் அம்மாவுடைய தொண்டர் நான் இல்லைங்கிறத காமிக்கிறாருன்னா என்றைக்கும் 1/4% இல்லை, அவர் 1%, 1/4% கூட நான் பழனிசாமியோடைய போவேன்னு எங்கேயும் சொன்னதில்லை. தமிழக மக்கள் காசிக்கும் காசியில் இருப்போர் தமிழகத்துக்கும் வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ள ஆளுநர் ரவி, அதுவே பாரதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசியில் நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து புறப்படுவோரின் வசதிக்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காசிக்கு செல்லும் ரயிலை ஆளுநர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஆளுநர், ஒரே பாரதம் தான் உன்னத பாரதம் என்பதை வலியுறுத்தவே காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் எந்தவொரு அரசியல் விளையாட்டும் இல்லை என்றும் முருகன் தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த போக்குவரத்து முறை தலைநகரில் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமத்தின் முதல் குழும கூட்டம் சென்னை நந்தனத்தில் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், பொதுமக்களும் மாணவ மாணவியரும் சிரமமின்றி சென்று வரும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சேவை அமைந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
பெருகி வரும் மக்கள் தொகைக்கும் நகர விரிவாக்கத்திற்கும் ஏற்ப நாம் போக்குவரத்து வசதிகளை திட்டமிட்டு பெருக்க வேண்டியுள்ளது. அதற்காக நாம் புதிய தொழில்நுட்பங்களை, அதாவது நியூ டெக்னாலஜிஸ் எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை கடந்து உயர்ந்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 965 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1543 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து இடுக்கி மற்றும் தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியாற்றின் நீரோட்ட பாதைகளுக்கு தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் 2ஆம் எச்சரிக்கை தகவல் விடுக்கப்பட்டுள்ளது. அரசு கொண்டு வந்துள்ள ஆன்லைன் ஏல முறையை விருத்தாச்சல ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உடனே அமல்படுத்த கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நாம் எனப்படும் ஆன்லைன் ஏல நடைமுறை திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து விற்பனை கூடங்களிலும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் விருத்தாச்சலத்தில் இன்னும் அமல்படுத்தவில்லை என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன் அறிவிப்பு இன்றி விற்பனை கூடத்தை மூடிவிடுவதாகவும் குற்றம் சாட்டினர். உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதாக விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் பழனி உறுதியளித்ததால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சில கூட்டுறவு சங்கங்களில் தலைவர்களும் செயலாளர்களும் ஒன்றிணைந்தால் இந்தியாவையே கொள்ளையடித்து விடுவார்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். வேலூர் அருகே காட்பாடியில் நடைபெற்ற 69வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் துரைமுருகன் பங்கேற்றார். அப்போது கூட்டுறவு நிறுவனங்களில் 90 விழுக்காடு ஊழியர்கள் நேர்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்த துரைமுருகன், சிலர் செய்யும் தவறுகளால் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். சொசைட்டியோட தலைவர் சேர்ந்தான்னு வச்சுக்கிறேன், இந்தியாவே கொள்ளையடிச்சிடுவாங்க. ஆகையினால இந்த நல்ல திட்டம் சில தவறுகளால் இந்த நிர்வாகத்துக்கு, நிறுவனத்துக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. ஜல்லிக்கட்டு மைதானம் அமைப்பதாக விளம்பரம் தேடும் திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு வழக்கில் உரிமையை விட்டுக் கொடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் என்று விளம்பரம் தேடுகிற திமுக அரசு இந்த வழக்கை தலைசிறந்த சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தலைசிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டுமே ஒழிய கால அவகாசம் கேட்பது என்பது ஜல்லிக்கட்டு உரிமையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுக் கொடுத்து விடுவோம் என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்கும் நடவடிக்கை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மே 17 இயக்கத்தின் திசை புத்தக நிலைய திறப்பு விழா சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய வைகோ, வடக்கில் இருந்துதான் தமிழகத்திற்கு ஆபத்து வருகிறது என கூறினார். முற்போக்கான புத்தகங்களை மக்கள் வாசிக்க வேண்டியது அவசியம் என திருமாவளவன் தெரிவித்தார். 10% இடஒதுக்கீடு குறித்து தனது கருத்தையும் அவர் முன்வைத்தார். நாம யாரும் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் இல்லை. எந்த சமூகத்திலும் ஏழைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் தான், அவர்களுக்கு எந்த திட்டம் வந்தாலும் ஆதரிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் உன் நோக்கம் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வதல்ல. உன் நோக்கம் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதுதான். ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதது ஏன் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டம் கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டதாகவும், அதன் பின்னர் 47 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இது நியாயமானதல்ல என தெரிவித்துள்ள அன்புமணி, தமிழக மக்கள் சீரழிவதை தடுக்கும் நோக்குடன் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதது பெரும் புதிராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இன்றே அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்,
ஆளுநரின் ஒப்புதலை விரைந்து பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பருவநிலை மாற்றங்கள், மழை காலங்களில் மின்கம்பி செல்லும் பாதைகளை முறையாக பராமரிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சூரியகாந்தி என்பவரது கணவர் சதுரகிரி 2013ஆம் ஆண்டு மின்கம்பி அறுந்து விழுந்து உயிரிழந்தார். மின்வாரியத்தின் கவனக்குறைவால் தன் கணவர் உயிரிழந்ததாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மதுரை கிளையில் சூரியகாந்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். விசாரணையின் போது மரக்கிளைகளுக்குள் மின்கம்பிகள் ஊடுருவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதுபோன்று நிகழும் விபத்துகளுக்கு மின்வாரியம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் கூறியுள்ளதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே உயிரிழந்த சதுரகிரியின் மனைவிக்கு இழப்பீடாக 10,85,000 ரூபாயை 2013ஆம் ஆண்டிலிருந்து 6% வட்டியுடன் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமஜெயம் கொலை வழக்கில் 12 பேர் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு முதலில் உடல் தகுதி சோதனையை நடத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடத்தி கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இவ்வழக்கு தொடர்பாக 13 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த திருச்சி நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அனுமதி கேட்டிருந்தனர். இவர்களில் 4 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஒப்புதல் தெரிவித்தனர். சோதனையின் போது மருத்துவர் மற்றும் வழக்கறிஞருடன் இருக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் ஒப்புதல் தெரிவித்துள்ள 12 பேருக்கும் உடல் தகுதி சோதனையை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு 3 வேளை அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5,000 பேர் அமர்ந்து உண்ணும் வசதி கொண்ட மண்டபத்தில் அன்னதான திட்டத்தை கேரள அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். காலை 7 மணி முதல் 11 மணி வரை உப்மா மற்றும் சுக்கு காப்பியும், பிற்பகல் 12:30 மணி முதல் 3:30 மணி வரை மதிய உணவும், மாலை 4 மணி முதல் இரவு முழுவதும் பயறு வகைகளுடன் கூடிய கஞ்சியும் வழங்கப்படுகிறது. அதிக நேரத்துக்கு வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் மட்டும் இருந்தால் போதும், மற்றவர்கள் விலகிவிடுங்கள் என்று ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் நிறுவன ஊழியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள மின்னஞ்சலில், ட்விட்டர் நிறுவனத்தில் தொடர விரும்பும் பணியாளர்கள் வாரத்துக்கு குறைந்தது 40 மணி நேரம் என அதிகபட்ச நேரம் வேலை செய்வதாக உறுதியளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதிநிதிகள் சபைக்கு நடைபெற்ற இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைத்துள்ளன. பிரதிநிதிகள் சபைக்கான வாக்கு எண்ணிக்கையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 218 இடங்களை முன்னாள் அதிபர் டிரம்ப் ஆதரவு குடியரசுக் கட்சி பெற்றுள்ளது. செனட் சபையில் ஜனநாயக கட்சியும் பிரதிநிதிகள் சபையில் குடியரசுக் கட்சியும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் திட்டங்களை அமல்படுத்துவதில் அதிபர் ஜோ பைடனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என கருதப்படுகிறது. தொடர்வது முதல் காட்சி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.